ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஏதாவது ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இப்ப ரீசெண்டா சேஞ்ச் ஆகியிருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம இப்பதான் நான் புதுசா சிஜிஎலுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ அப்ளை பண்றதுக்கு ssc.government.in வெப்சைட்டுக்குள்ள வாங்க. உள்ள வந்ததும் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா லாகின் ஆர் ரிஜிஸ்டர்ன்னு இருக்கும். ஓகேவா? யாரு வந்து லாகின் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும், யாரு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, யாரு லாகின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சில இருந்து வந்து ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன், எம்டிஎஸ்ஓ, செலக்ஷன் போஸ்டோ, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ஓ ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. சோ அப்போ உங்களுக்கு லாகின் ஐடி வந்து கிரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி டைரக்டா லாகின் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல இது வரைக்கும் நான் எஸ்எஸ்சில எந்த எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணது கிடையாது, இப்பதான் புதுசா அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறமா எப்படி லாகின் பண்ணிட்டு அப்ளை பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஓகே, சோ இங்க இருக்க இந்த ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஓபன் ஆகும். இங்க கீழே ரிஜிஸ்டர் நவ்னு இருக்கு இல்லையா? சோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகே, நியூ கேண்டிடேட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க என்னெல்லாம் என்டர் பண்ணணும்னா, உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும், அடிஷனல் டீடைல்ஸ், டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும். இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓடிஆர் வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்க கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிஆர் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பர்சனல் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஓகே, சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும். ஸோ என்னோட ஆதார் நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா? இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எஸ்எஸ்சி அப்ளை பண்ணாலும் சரி, ரயில்வே அப்ளை பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது என்னோட கேஒய்சி எல்லாமே எஸ்எஸ்சி வந்து எடுத்துக்கலாம், என்னோட டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கலாம், என்னோட மொபைல் நம்பர் பார்த்துக்கலாம், என்னோட நேமு, மற்றபடி என்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் எஸ்எஸ்சிக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இங்க ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வாய்ஸ் நோட்டா கேட்டுட்டுனாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு வந்த ஓடிபியை நான் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து வெரிஃபை ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆதார் இஸ் ஆல்ரெடி யூஸ்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓடிபி என்ட்ரு பண்ணதும் இங்க வந்து என்ன இருக்கும், சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்திருக்கும். ஏன்னா சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணி காட்டும் போது ஆதார் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருந்தேன். ஓகே, சோ இந்த இடத்துல உங்களுக்கு வெரிஃபை ஓடிபி கொடுக்கும்போது சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு தான் வரும். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். ஓகே, உங்க நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து என்டர் பண்ணுங்க. என்னோட நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகே, முத்துக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில கேப் விட்டு இருக்கும். ஓகேவா? சோ அதனால நான் கேப் விட்டு என்டர் பண்றேன். இல்ல உங்களோட நேம் வந்து வித் இனிஷியல் இருக்கு அப்படின்னா உங்க நேம் அந்த இனிஷியலையும் சேர்த்து இது பண்ணுங்க. ஹேவ் யூ எவர் சேஞ்ச்டு நேம்னு கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி உங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன நேமா சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணது இல்ல, அதனால நான் நோ வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து ஜெண்டர் வந்து என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதில் சைடில் இருக்கு பாருங்களேன், இந்த செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபீமேல் மேல்னு வரும். இதில் நீங்கள் எந்த ஜெண்டரில் வருவீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. வெரிஃபை ஜெண்டர் இருக்க இடத்துல அகைன் இந்த செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல என்ன ஜெண்டரோ அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல கரெக்டாக என்டர் பண்ணுங்க.
ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டேன். வெரிஃபை டேட் ஆஃப் பர்த் இருக்க இடத்துல அகைன் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த இயர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ அங்கே வந்து நீங்கள் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ 1993ங்கிறதுனால நான் 1993 மே மந்த்துங்கிறதுனால மேயை கிளிக் பண்ணிக்கிறேன். 15 மேங்கிறதுனால நான் 15 கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து இருக்க இடத்துல ஃபாதர்ஸ் நேம், அப்பாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அப்பாவோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து கீழே இருக்கிறதுல பாத்தீங்கன்னா வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம் இருக்கும். இந்த இடத்துல அகைன் அப்பாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அப்பாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே கரெக்டா இருக்கு. ஓகே, ஸோ இங்க இருக்க நேமும் கரெக்டா இருக்கிற மாதிரி இது பண்ணணும். அடுத்து மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணணும். அம்மாவோட நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து வெரிஃபை மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அகைன் அம்மாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் போர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன எஜுகேஷன் போர்டில் வந்து படிச்சீங்க? ஓகே, ஸோ எதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா ஸோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகே, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் போர்டுன்னு இருக்கு. ஸோ அகைன் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் டி ப்ரெஸ் பண்ணீங்கனாலே போதும், இதை உட்காந்து தேட வேண்டாம். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஓகே, ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து ரோல் நம்பர், என்னோட 10th மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் இருக்கும். அதை பார்த்து நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். நீங்க உங்களோட 10th மார்க் ஷீட்ல என்ன ரோல் நம்பர் இருக்கோ அதை இங்க டைப் பண்ணுங்க. வெரிஃபை ரோல் நம்பர் இருக்க இடத்துல அகைன் அந்த நம்பரையே இங்க டைப் பண்ணுங்க. ஸோ என்னோட ரோல் நம்பர் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் வந்து நான் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போ 10th முடிச்சேனோ அந்த இயர் வந்து இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணணும். நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை இயர் ஆஃப் பாசிங் இருக்க இடத்துல அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங். ஓகே, எப்போ முடிச்சிங்களோ அந்த இயர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? 10ஆம் கிளாஸ் தான் மேம் படிச்சிருக்கேன், அதுக்கு மேல நான் படிக்கல அப்படின்னா நீங்க வந்து 10th அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்ரிகுலேஷன் 10ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் நான் 12ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன் அப்படின்னா ஹையர் செகண்டரி 10+2 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இல்ல நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன்னா அதுக்கு கிராஜுவேஷன்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் அகைன் குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்க என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்க என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களோட மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் என்னோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பர் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு ஓடிபி வந்து ஓகே ஓடிபி ஃபார் வெரிஃபிகேஷன் வில் பி சென்ட் டு திஸ் மொபைல் நம்பர் இருக்கு. ஓகே, சென்ட் ஓடிபி கொடுத்துட்றேன். என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஓடிபி உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்க என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஓடிபியை நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட மெயில் ஐடி இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட மெயில் ஐடி ஓகே உங்களோட மெயில் ஐடியை நீங்க என்ட்ரு பண்ணுங்க. ஸோ மெயில் ஐடி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மெயில் ஐடி நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் ஓடிபி சென்ட் பண்ணோம். எதுக்காகனா மெயிலை வெரிஃபை பண்றதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சென்ட் ஓடிபி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்து போகும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. அடுத்து மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. ஸோ என்னோட மெயிலுக்கு வந்து ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ வேலிடேட் பண்ணனா நீங்க வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதையும் நீங்க வந்து வேலிடேட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ ஓடிபியையும் வேலிடேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் த ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ். அதாவது ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணாம விட்டுருந்தோம் அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு எரர் காட்டும், ஏதாவது ஒரு இடத்துல ஃபில் பண்ணாம விட்டுருந்தோம்னா. ஓகே, ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க அதை செக் பண்ணுங்க, எந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணாம விட்டுருக்கீங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ செக் பண்ணிட்டு அகைன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஓகேவா, ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததும் சக்சஸ் பர்சனல் டீடைல் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஓகே கொடுத்ததும் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு இங்க ஜென்ரேட் ஆகிரும். ஓகே, உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜும் வந்துடும், இதுதான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் வந்துடும். இல்ல லேப்டாப்ல அந்த பேஜை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துனாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ பேசிக்
basic details are saved. Registration is partial and it should be completed within 30 days filling which your data would be automatically deleted. Registration number and one-time password is shared on your mobile number and email ID. Use it to sign into your account. To complete registration process, click continue to set a new password. Okay, continue கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நியூ பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட மொபைலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். சோ அதை என்டர் பண்ணுங்க. இல்ல அந்த பேஜ்ல ஷோ ஆயிடுச்சு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்க. 23760223 என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல நான் என்டர் பண்றேன். என்னோட மொபைல், நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தேன் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்திருக்கும். நான் கொடுத்த மெயில் ஐடிக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அதை நான் என்டர் பண்ணிட்டேன். அடுத்து இங்க இருக்க கேப்சாவை நான் வந்து பார்த்து டைப் பண்றேன். ஓகே, சோ அந்த கேப்சாவை பார்த்து அப்படி டைப் பண்ணுங்க. F669B. ஓகே, அந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல சைன் இன் இருக்கு இல்லையா, சோ அந்த சைன் இனை நான் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, சோ சைன் இன் கொடுத்துட்டேன். கொடுத்ததும் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டியர் கேண்டிடேட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லாகின் ப்ளீஸ் செட் எ நியூ பாஸ்வேர்ட்னு கேக்கு. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓல்டு பாஸ்வேர்டுங்கிறது எனக்கு வந்தது. ஓகே, எனக்கு விருப்பமான மாதிரி நான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ எனக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ சோ அந்த மாதிரி நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க அனுப்பின பாஸ்வேர்டே உங்களுக்கு ஓகேனா அதையே நாளும் வச்சுக்கோங்க. இல்லை நியூவா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே வர்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல நியூ பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. ஓகே, சோ நீங்க பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அவ்வளவுதான். இல்லனா அவங்க அனுப்பியிருக்க பாஸ்வேர்டு வச்சுனாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, அது போக செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. சப்போஸ் நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இது பண்றதுக்கு. ஓகே, சோ இதுல நீங்க ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இது பண்ணிக்கலாம். ஓகே, சோ வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபேவரட் புக். ஓகே, அந்த இடத்துல நான் மேக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட் பாஸ்வேர்டு மறந்தோம் அப்படின்னா அந்த இதுக்காக. ஓகே, சோ அது ஜஸ்ட் அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். சோ இந்த ஓகே கொடுத்துருங்க. ஓகே, சோ இதை கொடுத்ததும் பாத்தீங்கன்னா இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்க பாஸ்வேர்டு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேவா, சோ இந்த இடத்துல கொடுத்திருக்க கேப்சாவை என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணிருங்க. ஓகே, இது யாருக்காக இவ்வளவு ஸ்டெப் நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு. நீங்க ஆல்ரெடி ஓடிஆர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாவே இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு இருக்கு, அதுக்கப்புறம் மேல கொடுத்திருக்க கேப்சாவை இங்க என்டர் பண்ணிட்டு நான் லாகின் கொடுக்க போறேன். ஓகே, ஓகே, அடுத்து அடிஷனல் டீடைல்ஸ் வரும். ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களோட கேட்டகரி என்னவோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். இடபிள்யூஎஸ்ஆ இல்ல எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா யூஆரா எதுல வருவீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ வெரிஃபை கேட்டகரி கொடுத்திருக்க இடத்துல உங்களோட கேட்டகரி என்னவோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி யூஆர் இதுல எது வருமோ அதை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, வெரிஃபை பண்றதுக்கு மேல எஸ்சி கொடுத்தீங்கன்னா கீழே எஸ்சி சூஸ் பண்ணுங்க, மேல எஸ்டி கொடுத்தீங்கன்னா கீழே எஸ்டி சூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த இடத்துல உங்களோட கேட்டகரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கேட்டகரி எதுக்காக கரெக்டா சூஸ் பண்ணணும்னா எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு, ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு, யூஆருக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கிடையாது. ஓகே, இப்ப எஸ்சியா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் யூஆர்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 வயசு வரைக்கும் தான் எக்ஸாம் எழுத முடியும். அதே நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, உங்களோட கேட்டகரி என்னவோ அதை கரெக்டா போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நேஷனாலிட்டி வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே, சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, அதை சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க விசிபிள் ஐடென்டிபிகேஷன் மார்க். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் இருக்கும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கண்ணோட இடது பக்கத்துல ஒரு மச்சம் இருக்கும், மூக்கோட இடது பக்கத்துலயும் ஒரு மச்சம் இருக்கும். சோ அதை நான் கொடுத்துருவேன். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மச்சமோ இல்ல தழும்போ இருக்கு, ஏதாவது ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் இருக்கு அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணுங்க. சோ அடுத்து நீங்க வந்து பிடபிள்யூபிடியா அப்படின்னு இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகே, எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன மாதிரியான டிசபிலிட்டி இருக்குங்கிறத இந்த இடத்துல சூஸ் பண்ணுங்க. நோ அப்படின்னா இந்த இடத்துல நோன்னு கொடுத்துருங்க. ஓகே, சோ நீங்க பிடபிள்யூபிடி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, சோ டிசபிலிட்டியோட சர்டிபிகேட் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணணும் எஸ் கொடுத்தவங்க. ஓகே, உங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணணும். ஓகே, என்டர் பண்ணுங்க. என்னோட அட்ரஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டேன். இங்க பிரசன்ட் அட்ரஸ் சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்கு. உங்களுக்கு பிரசன்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேம் அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்ல வேற வேற அட்ரஸ்னா ரெண்டுலயும் வேற வேற அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. எனக்கு ரெண்டுமே சேம்ங்கிறதுனால நான் இந்த இடத்துல இருக்க எஸ் சூஸ் பண்றேன். நான் எஸ் சூஸ் பண்ணதும் மேல என்ன கொடுத்தேனோ அதே இது அப்படியே எனக்கு இங்க வந்துரும். ஓகேவா, சோ மேல என்ன அட்ரஸ் என்டர் பண்ணேனோ அது அப்படியே இங்க வந்துரும். சோ அடுத்து இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க.
சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் அடிஷனல் டீடைல் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இங்க ஓகே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்க ஓடிஆர். ஓகே, சோ ஓடிஆர் டிக்ளரேஷன் வந்து கேட்கும். என்னன்னா, ஐ ஹியர் பை டிக்ளேர் த இன்ஃபர்மேஷன் given by me in this form is true, complete and correct to the best of my knowledge and belief. ஓகே, இங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ் எல்லாமே நான் கரெக்டா தான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு டிக்ளரேஷன் நீங்க கொடுக்கணும். ஓகேவா, இங்க இருக்க செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐ அக்ரி ஃபார் த அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ங்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஓடிஆர் இருக்கு இல்லையா, ப்ரிவ்யூ ஓடிஆர் கொடுத்தீங்கன்னா நீங்க என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணீங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஓகே, சோ இதை வந்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல சப்போஸ் ஏதாவது ஒரு இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம். எப்பவுமே ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையோ அப்ளை பண்ணி முடிச்சதும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ரிசல்ட் வரும்போது என்னோட ரோல் நம்பர் மிஸ் ஆயிட்டு மேம், ரெஜிஸ்டர் நம்பர் மிஸ் ஆயிட்டு, நான் எந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணேன்னு தெரியல, எந்த மெயில் ஐடி என்டர் பண்ணேன்னு தெரியலங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அதனால ஒவ்வொரு டைமும் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்றீங்கன்னா தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையுமே ஒரு சேவ் பண்ணி ஒரு பிடிஎஃப் வச்சுக்கோங்க. பிரிண்ட் போடலனாலும் பரவாயில்ல, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வைக்கிறதையும் போன்ல இருந்து டெலீட் பண்ணி விட்டுறக்கூடாது. போன் ஆர் லேப்டாப் எதுலனாலும் கரெக்டா பெர்ஃபெக்டா சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது ஓடிஆர்ல டீடைல்ஸ் எதுவும் தப்பு விட்டுருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை செக் பண்ணிட்டு இதை ஒரு பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, சோ பிரிண்ட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி பிரிண்ட்டும் போட்டுக்கலாம், பிடிஎஃப் சேவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். சோ எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஃபைனலா இங்க டிக்ளேர் இருக்கு இல்லையா, இந்த டிக்ளரை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. சோ டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். சோ அந்த ஓகே கொடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ லாகினை கிளிக் பண்ணுங்க. ஸோ லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல யூசர் நேம்னு இருக்கும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டு இருக்க இடத்துல நாம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இங்க கேப்சா இருக்கு இல்லையா, ஸோ J1MPFன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கேப்சா இருக்கோ அதை பார்த்து நீங்க டைப் பண்ணுங்க. நான் எனக்கு இருக்கக்கூடிய கேப்சாவை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்றேன். கேப்சாவை டைப் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் பண்ணதும் உங்களோட நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபாதர் நேமு, மெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், எல்லா டீடைல்ஸுமே இதுல வந்து இருக்கும். அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணதும் லைவ் எக்ஸாமினேஷன்ஸ், மை அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்டரின்னு இருக்கும். இந்த மை அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்சியோட எக்ஸாம் எதுக்காவது அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா, இப்ப ரீசெண்டா வந்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த லைவ் எக்ஸாமினேஷனுக்கு கீழே பாருங்க, கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து 21/5/2026, எண்ட் டேட் வந்து 22 ஜூன் 2026. ஓகே, சோ இங்க அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஜென்ரலான டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்க ஃபில் ஃபார்ம்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல்ஸ் வரும். நம்ம ஓடிஆர் பண்ணும்போது நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, நம்ம நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, மெயில் ஐடி, அந்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் எதையுமே நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஓடிஆர் பண்ணும்போதே அந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கணும். ஸோ இந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பர்சனல் டீடைல்ஸ் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்து எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க கிராஜுவேஷனா இல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களா, பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களாங்கிறத சூஸ் பண்ணுங்க. இப்போ சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே நீங்க வந்து எலிஜிபிள் தான். ஸோ கிராஜுவேஷன் வந்து சூஸ் பண்ணியாச்சு. டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அகைன் நீங்க கிராஜுவேஷன் வந்து சூஸ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இங்க இக்யூ ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாஸ்டா அப்பியரிங்கா, இதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, சோ நான் பாஸ்டு வந்து கொடுத்துறேன். அடுத்து பாசிங் இயர் வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல நீங்க எப்போ பாஸ்ட் அவுட் ஆனீங்களோ அந்த இயரை வந்து சூஸ் பண்ணணும். பாசிங் இயர் வந்து சூஸ் பண்ணிட்டு ஸ்டேட் ஆர் யூடி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ இதுல வந்து எந்த ஸ்டேட்ல நீங்க வந்து காலேஜ் முடிச்சீங்க அந்த டீடைல்ஸ். ஓகேவா, சோ எந்த ஸ்டேட்டோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, இல்ல வேற எதுவும் ஸ்டேட் அப்படின்னா அந்த ஸ்டேட்டை வந்து இங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேவா, எந்த ஸ்டேட்ல காலேஜ் முடிச்சீங்களோ அந்த ஸ்டேட்டோடது. நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி. ஓகேவா, சோ யூனிவர்சிட்டியோட நேம் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும் உங்க காலேஜ். ஓகேவா, சோ அதை வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரோல் நம்பர் வந்து இங்க என்டர் பண்ணணும்.
ஓகே. நம்மளோட ரோல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க கோவிட் டைம்ல டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல உங்களுக்கு பெர்சன்டேஜ் எதுவுமே குடுத்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே பாஸ் பாஸ் தான் போட்டு குடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2020, 21ல அந்த டைம்ல நீங்க காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க NA அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து 2014 போட்டதுனால நான் NA டைப் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி யூ ஆர் நாட் அலோவ்டு டு ஃபில் NAன்னு வரும். ஓகே. நீங்க 2020, 2021 இந்த கோவிட் டைம்ல காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து NA டைப் பண்ணுங்க. ஓகே. மத்த ஸ்டூடண்ட் உங்களோட பெர்சன்டேஜ இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஸோ பெர்சன்டேஜ்னா பெர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்க. அப்படி இல்ல பெர்சன்டேஜ் இல்ல CGPA தான் அப்படின்னா, உங்களோட CGPA இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ உங்க குமுலேட்டிவ் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்சன்டேஜா குடுத்திருப்பாங்க, CGPAவா குடுத்திருப்பாங்க. 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து என்டர் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. CGPA இருந்துச்சுன்னா CGPA என்டர் பண்ணுங்க. அடுத்து இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் எஜுகேஷன் டீடைல் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். இந்த ஓகே குடுத்துருங்க. ஸோ அடுத்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். வெதர் யூ ஆர் அன் எக்ஸ் சர்வீஸ் மேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்துருங்க. ஓகே. ஸோ அடுத்து வெதர் சீக்கிங் ஏஜ் ரிலாக்சேஷன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு குடுங்க. அதாவது நீங்க வந்து SC/ST ஸ்டூடெண்ட்டா இருக்கிறீங்க. அப்படி இல்லன்னா நீங்க வந்து விடோ, டிவோர்ஸ்டு விமன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஜ் ரிலாக்சேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த 9, 11, 13 இந்த இதுல நீங்க ஏதாவது ஒரு இதுல ஏஜ் ரிலாக்சேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க வந்து எஸ் குடுத்துட்டு என்ன இதுவோ அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. SC/STயா இருக்கிறேன். எனக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வேணுங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து நோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து டு யூ வாண்ட் டு மேக் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் அக்சஸிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் DOP அண்ட் TS OM நம்பர்னு கொடுத்திருக்காங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ CGL எக்ஸாம் நம்ம எழுதுறோம். இதுல வந்து நம்ம டயர் 1, டயர் 2 கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏதோ ஒரு காரணத்தால உள்ள போக முடியல. CGLல உள்ள போக முடியலனாலும், நம்ம இப்ப எடுத்திருக்க இந்த மார்க், நம்மளோட இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அனுப்பவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. இது வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க CGLல இப்ப டயர் 1 கிளியர் பண்ணியிருக்கீங்க. மேபி டயர் 2 கிளியர் பண்ணல. ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடா. ஓகேவா? சோ அப்படி நம்ம கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இதுல எஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேற எதுக்காவது அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. ஓகே. சோ அந்த மாதிரி சென்ட் பண்ணவா அப்படிங்கிறது தான் இதுல கேட்டிருக்காங்க. வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியா, FCI இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட இதுக்கு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவங்க டைரக்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து எஸ்னே குடுத்துருங்க. குடுத்துட்டு இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டீடைல் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துரும். இந்த ஓகே வந்து குடுத்துருங்க. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 2ல ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு டயர் 1, டயர் 2க்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் ஒவ்வொரு சென்டர்லயும் எக்ஸாம் நடக்கும். இதுல வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ எங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எது பக்கமோ அந்த மாதிரி. இப்போ நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து திருநெல்வேலி சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மதுரை வந்து சூஸ் பண்ணுவேன். சோ உங்களுக்கு எக்ஸாம் எழுத போறதுக்கு எந்த சென்டர் பக்கமா இருக்குமோ, அத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. பிரிஃபரன்ஸ் 1ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரிஃபரன்ஸ் 2ல இன்னொரு சிட்டி வந்து சூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு சென்டர் போட முடியல அப்படின்னா, பிரிஃபரன்ஸ் 2 வச்சு உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. சோ நான் 3 பிரிஃபரன்ஸ் வந்து குடுத்துட்டேன். பெரும்பாலும் மேக்ஸிமம் இந்த பிரிஃபரன்ஸ் 1லயே நமக்கு வந்து என்ன போட்டுருவாங்கன்னா, எக்ஸாம் சென்டர் வந்து போட்டுருவாங்க. மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. நீங்க CBT 1, CBT 2 வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுத போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. SSC பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, CGL பொறுத்தவரைக்கும் நீங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் எழுத முடியும். சோ நீங்க வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே CGL வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதுவாங்க. மத்தபடி நீங்க வந்து MTS, GD அந்த எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே எழுதிக்கலாம். CGL பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம் வந்து நடக்கும். அடுத்து வெரிஃபை மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. சோ அகைன் நீங்க வந்து இங்க இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் யூ எ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்? நீங்க PWBD ஸ்டூடெண்டான்னு கேட்டிருக்காங்க. சோ எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லனா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து டு யூ ஹேவ் அ பிசிக்கல் லிமிடேஷன்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த இடத்துல நீங்க நோ வந்து குடுத்துருங்க. அதாவது உங்களுக்கு ஸ்கிரைப் வேணுமா எக்ஸாமுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. சோ நீங்க ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு குடுத்து அந்த இதெல்லாம் என்டர் பண்ணணும். ஓகே. ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு குடுங்க. குடுத்துட்டு அதுக்கான சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க. எதுக்காக ஸ்கிரைப்? PWBD ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா ஸ்கிரைப் தேவைப்படும். ஓகேவா? சோ அப்போ ஸ்கிரைப் தேவையில்ல அப்படின்னா இந்த இடத்துல நோ குடுத்துருங்க.
ஆர் யூ ஆல்சோ அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஜேஎஸ்ஓக்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஜேஎஸ்ஓ அப்ளை பண்ணீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகே, அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்க. ஸோ ஜேஎஸ்ஓக்கு நீங்க குடுக்குறீங்க, எஸ்என் குடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுல வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்க டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, அப்படி இல்ல நான் வெறுமனே வந்து ஓவரால் இதுல தான் அப்ளை பண்றேன், ஏதாவது ஒரு டிகிரி வச்சு தான் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, ஜேஎஸ்ஓக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஆர் யூ ஆல்சோ அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்ல வெறுமனே நீங்க பிஇ வச்சு பிஎஸ்சி பிகாம் வச்சு தான் அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிருங்க, இந்த இடத்துல நோ வந்து கொடுத்துருங்க. ஓகே, நேம் ஆஃப் லாங்குவேஜஸ் ஸ்டடிட் அண்ட் பாஸ்ட் அட் மெட்ரிகுலேஷன் லெவல்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன லாங்குவேஜ்ல நீங்க வந்து இது மெட்ரிகுலேஷன் வந்து கிளியர் பண்ணீங்க படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து தமிழா இங்கிலீஷ் மீடியமா இல்லைன்னா என்ன மீடியம்ங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்ன மீடியம்ங்கிறத கரெக்டா இதுல வந்து சூஸ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷும் சேர்த்துனா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நேம் ஆஃப் லாங்குவேஜஸ் ஸ்டடிட் அண்ட் பாஸ்ட் அட் மெட்ரிகுலேஷன் லெவல் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதை கரெக்டா சூஸ் பண்ணிருங்க. அடுத்து மீடியம் ஆஃப் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நீங்க என்ன மீடியம் படிச்சீங்களோ அந்த மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம்ங்கிறத கரெக்டா கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து ஆர் யூ ஆல்சோ அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப். ஸோ இப்ப நீங்க கிளிக் பண்ணதும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க, ரைட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மீடியமும் வந்துடும். ஓகே, ஸோ என்ன மீடியம் படிச்சீங்களோ அந்த மீடியம் இங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ஆல்சோ அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். ஸோ அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னா நீங்க வந்து இதுலயே என்ன கொடுத்துருங்கன்னா நோன் கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது போகையும் நீங்க வேற எதுவும் டிகிரி வச்சு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு போஸ்ட் நிறைய இருக்கு. சிஜிஎல் கீழே நிறைய போஸ்ட் வரும். ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாலே போதுமானது. இப்போ ஜேஎஸ்ஓ இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இதுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் வந்து வேணும். ஓகேவா? இந்த ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஆர் யூ ஆல்சோ அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ ஸ்டேட் கேடர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நோ வந்து கொடுத்துருங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்ல அப்படின்னா இதுக்கு வந்து நோன் கொடுத்துருங்க. ஆர் யூ ஆல்சோ அப்ளையிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஸ்டேட் கேடர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துட்டு இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டு சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இந்த இடத்துல ஓகே இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா நம்மளோட போட்டோ அண்ட் சைன் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு டவுன்லோட் த ஆப் ஃப்ரம் த பிளே ஸ்டோர் ஸ்கேன் த பிலோ கியூஆர் கோடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போட்டோ வந்து நீங்க எப்படி அப்லோட் பண்ணா லைவ் போட்டோவா நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்க லேப்டாப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல கேப்சூர் லைவ் போட்டோ இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா லைவாவே உங்களோட போட்டோ எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு டார்க்கான ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க போட்டோ எடுக்கும்போது. ஓகேவா? கிளியரா அந்த சர்க்கிள் இருக்கும். கேப்சூர் லைவ் போட்டோ கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய கேமரா வந்து ஆன் ஆகிரும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேஸ் வந்து அதுல தெரியும். அதுல ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல கரெக்டா உங்களோட ஃபேஸ் வந்து வைக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு கிளிக் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ வந்து அதுல வந்து என்ன ஆகிரும், அப்படியே கேப்சூர் ஆகிரும். ஓகே, அடுத்து அப்லோட் சிக்னேச்சர் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ சைன் வந்து உங்களோட லேப்டாப் ஆர் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10 KB to 20 KB தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், சைன் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அப்லோட் சிக்னேச்சர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைனை வந்து அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணிட்டு இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்ததும் ப்ரிவ்யூ ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களோட நேம் இது வரைக்கும் நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மா ஓப்பன் ஆகும். ரைட் சைட்ல உங்களோட போட்டோ இருக்கும், கீழே வந்து சிக்னேச்சர் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அங்க செக்லிஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபீஸ் பே பண்றதா இருந்தீங்கன்னா, இப்ப விமன் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்காது. விமன் கேண்டிடேட் SC ST எக்ஸ் சர்வீஸ்மனுக்கு ஃபீஸ் வந்து இருக்காது. அது போக ரிமைனிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல வரக்கூடிய மென்னு ஓபிசில வரக்கூடிய மென்னுக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 100 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த 100 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிரலாம்,
ஈஸியா சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். ஃபீஸ் பே பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க 100 ரூபாய் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். விமன் கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஃபீஸ் வந்து இருக்காது. ஓகேவா? சோ இதுதான் எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்ளை பண்றதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் சிஜிஎல் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சிஜிஎலுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் மேடம், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல, இப்பதான் நான் புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்ல இருக்கும். டயர் 1 எக்ஸாம். கரெக்டா ஒரு 75 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 75 டேஸ்ல நீங்க இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் பண்ணணும். ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்துரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் மேக்ஸ், அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸை கவர் பண்ணணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 டாபிக் இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்க கிராமர், ஒக்காபுலரி வந்து ஸ்ட்ராங் ஆகணும். இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ கரெக்டா பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 70 டேஸ்ல நீங்க சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து ஒரு 10 டேஸ் வந்து ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஜூன் 1ல இருந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து 2500 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்போ 1 இயருக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டினா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூன் 1ல இருந்து லைஃப் டைமுக்கு 2500 1 இயருக்கு 1999 பே பண்ற மாதிரி இருக்கும். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வெறுமனே உங்களுக்கு சிஜிஎலுக்கு மட்டும் கிளாஸ் இருக்காது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ரயில்வேல வரக்கூடிய எக்ஸாம்ஸ், பேங்க் கண்டக்ட் பண்ணக்கூடிய பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸ்னு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சிஜிஎலுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து டீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பேட்ச் ரெடி ஆனதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரயில்வேக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி அண்ட் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரை டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு கரண்ட் அஃபேருக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சிஜிஎலோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கம்மிங் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். லேட் பண்ணாம இமீடியட்டா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.